திமுக சொல்லக்கூடிய வெர்ஷன், அதை கேட்டுட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய வெர்ஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இதுல இருக்கிறது அப்படியே நான் படிக்கிறேன். இன்று, அதாவது சம்பவம் நடந்த 9ஆம் தேதி, பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள தினத்தந்தி செய்தித்தாள் அலுவலகத்திற்கு உள்ள விவாத நிகழ்ச்சிக்கு 8:15 மணிக்கு சென்றேனா, அதாவது 8 மணிக்கு முடிய போற டிபேட்டுக்கு 8:15க்கு வந்திருக்காங்க இந்த மேடம். அங்கு நான் நின்று கொண்டிருக்கும் போது சுமார் 8:30 மணிக்கு நிகழ்ச்சி நடைபெற்ற அறையை விட்டு குழுவாக 10 பேர் வெளியே ஓடி வந்தனரா. என்னை பார்த்து பின்னால் பெயர் தெரிந்த பாஜகவை சார்ந்த மாநில இளைஞரணி தலைவர் நான் ரவுடி சூர்யாவா, என் பேர் என்னவாமா, ரவுடி சூர்யா, எஃப்ஐஆர்ல ரவுடி சூர்யா என்பவர் அங்கிருந்த மற்ற பாஜக நிர்வாகிகளிடம் தோ வராங்க பாருங்க திமுக கார டேஷ் பீப், அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது, இவ துணியை பிடிச்சி கிழிங்கடா என்று சொல்ல, அவர் பக்கத்தில் இருந்த பின்னால் பெயர் விலாசம் கேட்டு தெரிந்த கொடுங்கியூரை சேர்ந்த பாரதி கண்ணன், விக்னேஷ், திருவள்ளூரை சேர்ந்த லால் பிரசாத் மற்றும் பத்மநாபன், ஹரிபிரசாத், மணி மற்றும் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் ஆகியோர்கள் என்னை சுற்றி வளைத்து கொண்டு ரவுடி சூர்யா என்பவன் என் கன்னத்தில் ஓங்கி அரைந்து ஓத்தா சாவடி பீப் என திட்டினார். அங்கிருந்த பாரதி கண்ணன் என் வயிற்றில் எட்டி உதைத்தார். நான் வலி தாங்காமல் கத்திக்கொண்டு ஓட முயற்சி செய்த போது அந்த 7 பேர் மற்றும் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் என்னை விடாமல் சுற்றி வளைத்து கொண்டு கையிலும் முதுகிலும் மாறி மாறி அடித்தார்கள். அவர்கள் நீ என்னடி இங்க வர, சென்னையில் நாங்க வைக்கிறது தாண்டி சட்டம் என்று கூறி அங்கு கீழே கிடந்த கல்லை எடுத்து என் மீது எரிந்து இனிமேல் இங்க வந்த உன்னை கல்லால் அடிச்சு கொன்று விடுவோம் என்று பெண்ணின் மானத்திற்கு குந்தகம் ஏற்படும் நோக்கில் என்னை மிரட்டினார்கள். பின்னர் பாஜகவை சேர்ந்த ரவுடி சூர்யா, இவளை இங்கே மானபங்கம் செய்தாதான் திமுகவை சேர்ந்த பெண்கள் பயப்படுவார்கள் என்று என்னை அசிங்கமாக பேசினான். நான் பயந்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டேன். எனக்கு மயக்கமாகவும் பதற்றமாகவும் இருந்ததால் KMC மருத்துவமனைக்கு சென்று இன்று 10ஆம் தேதி காலை நான் மருத்துவமனையில் உள்நோயாக சிகிச்சை பெற்ற போது போலீசார் வந்து என்னை விசாரணை செய்த போது மேற்படி விவரங்களை கூறி என்னை அசிங்கமாக பேசி கையால் மாறி மாறி அடித்து என் துணியை பிடித்து இழுத்து மானபங்கம் செய்ய வேண்டும் என்று சைகையாலும் வார்த்தையாலும் பேசி பெண்மையின் மானத்திற்கு குந்தகம் ஏற்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்த மேற்படி 7 நபர்கள் மற்றும் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும் போது புகார் அளிக்கிறேன். அதாவதுங்க, இப்படி இந்த பெண் கூறிய போன்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இந்த திமுக காரங்க சும்மா இருந்திருப்பாங்களா? முதல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து கேமரா முன்னாடி நிக்க வச்சு ட்ரெஸ்ஸை கிழிச்சோன்னு சொன்னதோ, அடிச்சோன்னு சொன்னதோ, பாதிக்கப்பட்டோன்னு சொன்னதோ 24/7 ஏர் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேட்டட் எஃப்ஐஆர் இவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அதாவது அனைவருக்கு முன்னால் ஒரு அலுவலகத்துக்குள்ள நடந்த ஒரு சம்பவம், செல்போனால அனைவராலும் படம் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம், சிசிடிவியில் ஃபுட்டேஜஸ் இருக்கக்கூடிய சம்பவம், பிஜேபி காரங்களை திமுக காரங்க தாக்குவது, எங்களை காவல்துறையினர் காப்பாற்றி பத்திரமாக மீட்பது, காப்பாற்ற முடியாதவர்களை திமுகவினர் போட்டு அடிப்பது, இது எல்லா வீடியோ அவைலபிள் எவிடன்ஸ் இருந்தும் கூட இப்படி அப்சல்யூட்லி ஒரு ஃபேக் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு, ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதன் மூலம் கைதுகள் நடைபெறுகின்றது, மற்றவர்களை கைது செய்வதற்கு துடிக்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை திமுகவினருக்கு எப்படி வேலை செய்யறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்வர் பார்த்துட்டு இருக்காருன்னா, முதல்வர் வந்து காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடியவர். கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், திமுகவினர் குற்றம் செய்த ஒரு சம்பவம் எப்படி திருப்பப்பட்டு பிஜேபி காரங்க தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இதை மாற்றி எஃப்ஐஆர் போட்டு அவர்களை கைது செய்து என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், ஆட்சியில் இருக்கும், அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்றதுனால என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றது இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் இவர்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்காது.